ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு காட்டுல நடந்த டேலண்ட் ஷோவோட கதையை தான் பார்க்க போறோம். ஒரு ராஜ்யத்துல எல்லா அனிமலும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. காட்டுல திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. எல்லாரும் அவருடைய திறமையை வெளிப்படுத்துங்க. எல்லா விலங்குகளும் சந்தோஷமா பேர் கொடுத்தது. ஸ்டேஜ் எல்லாமே டெக்கரேஷன் அழகா பண்ணியிருந்தாங்க. ஜட்ஜஸும் வந்தாச்சு, நாளும் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கம் பாட ஆரம்பிச்சார். என் இனிய பொன் நிலாவே, பொன் வினைகளின் கனாவே, லலலலா லலலலா அப்படி பாட ஆரம்பிச்சிட்டார். அடுத்தது நம்ம குரங்கு குட்டி வந்து அவருக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் காணிச்சாங்க. அடுத்தது நம்ம கராத்தே லப்படு சொல்லவா வேணும், சூப்பரா ஃபைட் காட்டினாரு. அடுத்தது வந்தாரு நம்ம சீப்ரா. அவருடைய டான்ஸ பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டுட்டாங்க. அடுத்தது நம்ம ட்ரம்ஸ் மாஸ்டர் தவளை இறங்கி அடிச்சிட்டாரு. அப்புறம் சொல்லவா வேணும், கரடி கரடி ஒரு ஆட்டத்தை போட்டு முடிச்சிட்டாங்க. ஜட்ஜஸ்க்கெல்லாம் இவங்க திறமைகளை பார்த்து யாரை செலக்ட் பண்றதுன்னு தெரியவே இல்லை. ஆனா செகண்ட் ரவுண்டுக்கு 2 பேர் தான் போக முடியும். லாஸ்டா ஒரு ஜட்ஜ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஜெயிச்சது யாருன்னா சீப்ராவும் லயனும். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன ஆயாச்சு, ரெடி ஆயாச்சு. 2வது இதுவும் ஸ்டார்ட் ஆயாச்சு. லயன் சொல்லவே வேண்டாம், தன்னுடைய இனிமையான குரல்னால அவர் பாடி அசத்திட்டாரு. 2வது வந்துச்சு பாருங்க சீப்ரா. அன்னைக்கு அதோட டான்ஸ பார்த்து மொத்த காடுமே ஆச்சரியப்பட்டுடுச்சு. சொல்லவா வேணும், வின்னர் யாருன்னா நம்மளுடைய சீப்ரா குட்டி தான் வின்னர். சீப்ராவும் சந்தோஷமா கோப்பைய வாங்கி எல்லார்ட்டையும் காணிச்சு. காடே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. எல்லாரும் அவங்கள பாராட்டினாங்க. அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்தணும். எல்லாருமே சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.